வணக்கம். வசியின் வாசிப்புகளில் பார்த்திபன் கனவு 3ஆம் பாகம். பைரவரும் பூபதியும். பொன்னன் சிறிதும் சத்தம் செய்யாமல் மரங்களின் இருண்ட நிழலிலே நடந்து சாலை அருகில் சென்று ஒரு மரத்தின் மறைவில் நின்றான். சித்திரகுப்தா, எங்கே மகாபிரபு என்று மாரப்பன் கேட்டது பொன்னன் காதிலே விழுந்தது. பிறகு பின்வரும் சம்பாஷணை நடந்தது. ஐயனார் கோவிலில் இருக்கிறார். என்னை இங்கே இருந்து உங்களுக்கு வழிகாட்டி அழைத்து வரும்படி சொன்னார். ஆமாம், அவன் எங்கே? எவன்? அவன்தான் பல பெயர் கொண்டவன். ரத்தன வியாபாரி தேவசேனன், உம்முடைய தாயாதி இஹிஹி என்று குள்ளன் கீச்சு குரலில் சிரித்தான். அவனா? ஹஹஹா என்று மாரப்பனும் பெரும் குரலில் சிரித்தான். அந்த நள்ளிரவில் அவர்கள் இருவரும் சிரித்த சிரிப்பின் ஒலி பயங்கரமாக தொனித்தது. மரங்களில் தொங்கிக் கொண்டிருந்த பட்சி சாதிகளை எழுப்பிவிட்டது. சில பறவைகள் சிறகுகளை அடித்துக் கொண்டன. வேறு சில பறவைகள் தூக்க கலக்கத்தில் பீதி அடைந்து தீனக்குரலில் சப்தித்தன. அவன் பத்திரமாக இருக்கிறான், நீ கவலைப்படாதே. அடே, அன்றைக்கு அந்த ரத்தன வியாபாரிக்கு வழிகாட்டி கொண்டு போனாயே, அந்த மாதிரித்தான் எனக்கும் வழிகாட்டுவாயோ என்று கூறி மாரப்பன் மறுபடியும் உரத்த குரலில் சிரித்தான். சித்திரகுப்தன் கூறிய மறுமொழி பொன்னன் காதில் விழவில்லை. மீண்டும் மாரப்பன், ஓஹோஹோ, எனக்கு வழிகாட்டி அழைத்து வரச் சொன்னாரா? எங்கே? அழைத்து போ பார்க்கலாம் என்று சொல்லி தன் கையில் இருந்த சவுக்கை சடீர் என்று ஒரு சொடுக்கு சொடுக்கினான். சவுக்கின் நுனி சித்திரகுப்தன் மீது சுளீர் என்று பட்டது. சவுக்கு சொடுக்குகிற சத்தத்தை கேட்டதும் குதிரை பீத்து கொண்டு பாய்ந்து சென்றது. குள்ளன் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே பின்னால் விரைவாகச் சென்றான். அவன் இவ்வளவு வேகமாக நடக்க முடியும் என்பதை கண்ட பொன்னனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனை சற்று தூரத்தில் பின்தொடர்ந்து ஓட்டமும் நடையுமாக பொன்னன் போனான். ஒரு நாழிகை தூரம் சாலையோடு கிழக்கே போன பிறகு சாலையில் குதிரை நிற்பதும் பக்கத்தில் மாரப்பன் நிற்பதும் தெரிந்தது. சித்திரகுப்தன் மாரப்பனை பார்த்து, ஏன் நிற்க வேண்டும், போவதுதானே என்று கேட்க, ஏண்டா காட்டு போன, இருட்டு ராஜாவாகிய நீ வழிகாட்டித்தான் இனிமேல் போக வேண்டும் என்றான் மாரப்பன். ஆஹா, வழிகாட்டுகிறேன். ஆனால் காட்டு பூனையிடம் நீ சற்று ஜாக்கிரதையாக இரு, விழுந்து புரண்டினாலும் புரண்டிவிடும் என்று சொல்லிவிட்டு குள்ளன் சாலைக்கு வலதுபுறத்தில் புதர்களும் கொடிகளும் மண்டி கிடந்த காட்டில் இறங்கி போகலானான். பொன்னனுக்கு அவர்கள் எங்கே போகிறார்கள் என்பது இப்போது சந்தேகமற தெரிந்துவிட்டது. பாழடைந்த ஐயனார் கோவிலுக்குத்தான் அவர்கள் போகிறார்கள். செடி கொடிகளில் உராய்வதனால் சத்தம் கேட்க கூடுமாதலால் பொன்னன் சற்று பின்னால் தங்கி அவர்கள் போய் கால் நாழிகைக்கு பிறகு தானும் அவ்வழியே சென்றான். நள்ளிரவில் அந்த காட்டு வழியே போகும்போது பொன்னனுக்கு மனதில் திகிலாய்த்தான் இருந்தது. திகிலை அதிகப்படுத்துவதற்கு ஆந்தைகள் உருமும் குரலும் நரிகள் ஊளையிடும் குரலும் கேட்டன. மரம் செடிகள் அசைந்தாடும் போது தரையில் கிடந்த இலைச்சருகுகளின் சரசரவென்னும் சத்தம் கேட்கும் போதும் பொன்னனுக்கு என்னவோ செய்தது. ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கப் போகிறது, முக்கியமான ரகசியத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்ற ஆவலினால் மனத்தை திடப்படுத்திக் கொண்டு ஐயனார் கோயிலில் உள்ள திசையை நோக்கி சென்றான். சற்று நேரத்திற்கெல்லாம் தூரத்தில் ஒரு தீவர்த்தியின் வெளிச்சம் தெரிந்தது. சரி, அதுதான் ஐயனார் கோயில். கிட்ட நெருங்க நெருங்க கோயிலுக்கு முன்னால் வைத்திருந்த பிரம்மாண்டமான வீரர்களின் சிலைகளும் மண் யானைகளும் குதிரைகளும் தீவர்த்தி வெளிச்சத்தில் கோரமாக காட்சியளித்தன. இந்த ஏகாந்த காட்டு பிரதேசத்தில் உள்ள பாழடைந்த கோயிலுக்கு பட்டபகலில் வந்தபோதே பொன்னனுக்கு திகிலாக இருந்தது. இப்போது கேட்கவே வேண்டியதில்லை. கோயிலின் வாசற்படிக்கு அருகில் பொன்னன் கண்ட காட்சி அவனுடைய திகிலை 100 மடங்கு அதிகமாயிற்று. அங்கே புராணங்களில் வர்ணித்திருப்பது போன்று கோர ராட்சச ரூபமுடைய ஒருவன் கையில் தீவத்தியுடன் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு பக்கத்தில் நெடிய கம்பீர உருவமும் வஜ்ர சரீரமும் கொண்ட மகா கால பைரவர் நின்று கொண்டிருந்தார். தீவத்தியின் சிவந்த ஒளியில் அவருடைய நெற்றியில் அப்பியிருந்த சந்தனமும் குங்குமமும் ரத்தம் மாதிரி சிவந்து காட்டின. அவருடைய கழுத்தில் தொங்கிய கபால மாலை பொன்னனுக்கு குலைநடுக்கம் உண்டாக்கிற்று. அவன் நடுங்கிக் கொண்டே கோயிலுக்கு பின்புறமாகச் சென்று கோயில் வாசற்படிக்கு அருகில் இருந்த பெரிய வேப்ப மரத்துக்கு பின்னால் மறைந்து கொண்டு நின்றான். அதே சமயத்தில் சித்திரகுப்தனும் மாரப்பனும் மகா கபால பைரவரின் முன்னால் வந்து நின்றார்கள்.
மகா பிரபோ என்று மாரப்பன் பைரவருக்கு நமஸ்கரித்தான். சேனாதிபதி, மாதாவின் ஆங்கையை நிறைவேற்றினாயா? பலி எங்கே என்று கபால பைரவரின் பேய்க்குரல் கேட்டது. அந்த குரல் மகேந்திர மண்டபத்தின் வாசலில் அன்றிரவு கேட்ட குரல். ஏற்கனவே பயபிராந்தி அடைந்திருந்த பொன்னனுடைய உடம்பில் மயிர்கூச்சு உண்டாக்கிற்று. அடி தொண்டையிலிருந்தும் அதற்கு கீழே இருதய பிரதேசத்தில் இருந்து வருவது போல அந்த குரல் தொனித்தது. எனினும் உரத்து பேசிய மாரப்பனுடைய குரலை காட்டிலும் தெளிவாக அந்த குரல் பொன்னனுடைய செவிகளில் விழுந்தது. தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.